உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸோ இந்த கதைக்களத்தில் வந்து முக்கியமான ஒரு பயங்கர வில்லனாக இருந்த பசுபதி அவரோட சாப்டர் க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்பவும் ஒரு நம்பிக்கையோடு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறதுலேயே வந்துட்டு தெரியுது இனிமேல் பசுபதியால் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவதாக விஜய் வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி வந்திருக்காரு, அவங்க 3 பேரை மட்டும் தனியாக விட்டுட்டு வந்திருக்காரு அப்படின்னாலுமே அப்போ அங்கே பசுபதியோட பிரச்சனை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் தான் அங்கே விட்டுட்டு வந்திருக்காரு. அவர் அங்கே டைம் கேட்டதுக்கான காரணமுமே அதுதான். நம்ம போகலாம் காவேரி, கொஞ்சம் டைம் கொடு, நம்ம ஒன்றும் இங்கேயே இருக்கிற மாதிரி இல்லைல்ல, வீட்டுக்கு போகலாம், பட் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுன்னு அவர் கேட்டுகிட்டே இருந்ததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது இப்போ தான் புரிய வருது. ஸோ அது வந்துட்டு இப்போ காவேரிக்கும் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுமே வந்துட்டு கொஞ்சம் ஒரு வாவ் ஃபேக்டராக தான் இருக்கு இல்லையா, யோசிக்கக்கூடிய ஒன்று தான். இப்போ 2 பேருமே சேர்ந்து தான் அங்கே வந்து ஏதோ பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு சின்ன ப்ரெடிக்ஷனை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ வீட்டில் வந்துட்டு எல்லாருக்குமே சாப்பாடு எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது டைனிங் டேபிளில் எல்லாருக்குமே வந்துட்டு ராதாமா தான் வந்து எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அப்போவுமே பார்த்துட்டு சித்திக்கிட்ட விஜய் கேட்குறாரு, என்ன சித்தி இன்றைக்கி வந்துட்டு ராகி இட்லி பண்ணியிருக்கீங்க போல் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் விஜய், இது வந்துட்டு அஜய்க்கு ரொம்ப பிடிக்கும்ல, அவன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க சொல்லிட்டுமே அவங்க முகம் ஒரு மாதிரி மாறுது. அவன் அங்கே போனாலாவது கொஞ்சம் உருப்படியாக இருப்பான் அப்படின்னு பார்த்தா அங்கே போய் அவன் சந்தோஷமாக இருக்கானே தெரியல, அவன் சாப்பிட்றானா என்னன்னு கூட தெரியல விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புலம்புறாங்க. ஸோ அப்போவுமே அவருக்கு கடுப்பாகுது. அன்பரசு வந்துட்டு மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுட்டு ரொம்ப பையன் மேலே அக்கறை இருக்க மாதிரி தான் பேசுவா, அப்படின்னா அவனை நீங்கள் கூட்டிகிட்டுலாம் வந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ளார அவங்கள கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டில் அவர் பேசுகிறாருங்கிறது தெளிவாகவே புரியுது. ஸோ இந்த இடத்துல விஜய் என்ன கேட்குறாருன்னா பார்த்துட்டு, என்ன சித்தப்பா இப்போ அஜய் இங்கே வரதெல்லாம் இருக்கட்டும், உங்கள் சம்மந்தி இருக்காரு பசுபதி எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அவரை பற்றி ஏன் என்கிட்ட கேட்குற, எனக்கு தெரிஞ்சதை விட உனக்கு தானே நிறையா தெரியும், உங்ககிட்ட தானே அவர் மோதிட்டு இருக்காரு அடிக்கடி அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதெல்லாம் சரிதான், அவர் இப்போ எங்கே இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஏதாவது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கெல்லாம் தெரியாது, நான் ஏன் போய் பேச போகிறேன், அவர் என்ன பண்ணா எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. நம்ம சாப்பிட்றதெல்லாம் என்ன சாப்பாடு, அவர் அங்கே சூப்பரான சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு மேம்பாக்காக சொல்லும் போதே அவருக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. இவன் இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறான், இங்கே வந்துட்டு இந்த பொண்ணு வேறு பசுபதிக்கு இனிமேல் வரமாட்டான்னு சொல்லுது, இவன் என்னடானா நல்ல சாப்பாடு சாப்பிடுவான்னு சொல்கிறான், என்ன பண்ணி வச்சுருக்கானுங்கன்னு தெரியலையே, முதல்ல அவர் எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அஜய்க்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணிட்டு அஜய் கிட்ட பேசும்போது, என்னடா பண்ணிட்டு இருக்க நீ பாட்டுக்கு, அங்கே எனக்கு என்னன்னு போய் உட்காந்துட்டு இருக்க, உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்காடா, திரும்பவும் விஜய் இந்த வீட்டுக்கே வந்துட்டான்டா காவேரியை கூட்டிகிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, விஜய் அங்கேயே வந்துட்டானா அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கேட்குறாங்க. ஆமாம் இங்கே தான்டா இருக்கான், திரும்ப வந்துட்டாங்க, நீ என்னடானா எனக்கு என்னென்னு அங்கேயே உட்காந்து சொல்லி இது பண்ணிட்டு இருக்க, உனக்காக சொத்து சேர்க்கணும் நான் பண்ணிட்டு இருக்கேன்டா, நான் தான் எல்லாத்துக்கிட்டையும் கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கேன், உனக்கு அந்த பொறுப்பே இருக்க மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திட்டுறாரு. அதுக்கப்புறமா எங்கடா அவன் மாமனார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் இங்கே இல்லைப்பா, எங்கே போனாருன்னே தெரியல, ஆளே இங்கே வரலப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி உன் பொண்டாட்டிக்கு தான் தெரியும்ல, கேட்டு சொல்லு அப்படிங்கிறாங்க. அவள் எங்கப்பா, அவங்க அப்பா பற்றி நான் கேட்டாலே அவள் எதுவும் சொல்ல மாட்டா, அவங்க அப்பாவை விட அவள் அதுக்கு மேலே இருக்கா, இப்போ ஒன்றுமே சொல்ல மாட்டாப்பா அப்படிங்கிற. நீ எல்லாம் மனுஷனாடா, ஒரு புருஷனாக இருந்துட்டு பொண்டாட்டிக்கிட்ட ஒன்று கேட்டு சொல்கிறதுக்கு இவ்வளோ யோசிச்சுட்டு இருக்க, கேட்டுட்டு நீ எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு ஃபோனை வச்சிடுறாரு அவர். ஸோ ஒரு வழியாக தெரிஞ்சிருது பசுபதி வந்து இப்போ ஊருக்குள்ளாரே இல்லை, அவர் வந்து ஜெயிலில் தான் இருக்கார், போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியுது. ஸோ அதை வந்து அஜய் வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லும்போது இப்போ வந்து ஒரு மாதிரியே இருக்குது, எதுக்காக திரும்பவும் பசுபதி உள்ளே போனார், அவ்வளோ பெரிய ஆளையே வந்துட்டு இது போய் பண்ணியிருக்கா அப்படின்னா அது கண்டிப்பாக விஜயோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தனியாக இருக்கும்போது போயிட்டு இவர் அப்படியே முறைச்சிக்கிட்டே சுற்றிட்டு இருக்காரு. என்ன ஏதோ கேட்கணும்னு இது பண்ணுறீங்க போல இருக்குது, ஆனால் கேட்காம சுற்றிட்டே இருக்கீங்க, என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உங்ககிட்ட கேட்குறதுக்கு எனக்கு என்ன வேணும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பசுபதி எங்கே அப்படின்னு அப்படி கேட்குறாரு. உடனே பசுபதி எங்கன்னு என்கிட்ட கேட்டால் எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாரு. இல்லை உனக்கு தெரியும், பசுபதி அங்கே இல்லவே இல்லையா, போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாமே, என்ன பண்ண நீ பசுபதியை அப்படின்னு சொல்லும்போது இப்போ விஜய் சிரிக்கிறாரு. ஓ தெரிஞ்சிருச்சா விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்ன பண்ண சொல்லு நீ அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் ஒரு பெரிய கதை அப்படின்னு சொல்கிறாரு. இதை பேசிகிட்டு இருக்கும்போதே தாத்தாவும் அங்கேருந்து வந்துடுறாரு. என்னப்பா விஜய் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாருங்கள் உங்கள் பேரன் என்ன வேலை பண்ணியிருக்கான்னு, திரும்பவும் ரொம்ப வேலை கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கான், பசுபதி ஏதோ இவன் தான் பண்ணியிருக்கான், இல்லைன்னா இவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்ல மாட்டாங்களே, பசுபதி திரும்ப ஜெயிலில் தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி திரும்ப இவர் சொன்னோடனே தாத்தாக்கு வந்து ஷாக் ஆகுது. என்னப்பா விஜய் பசுபதி கிட்ட திரும்பவும் பிரச்சனையா, என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது பசுபதிங்கிற பேரை கேட்டோடனே பாட்டிக்கு அங்கே ஒரு சைடு நடுங்கிடுது. அவங்களும் வந்துட்டு பசுபதியா, என்னப்பா என்ன விஜய் திரும்ப ஏதாவது பிரச்சனையா அப்படின்ட்டு வராங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, பசுபதியே இங்கே இல்லை, அவன் பேரை கேட்டுட்டு ஏன் இப்படி பதறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை விஜய் திரும்பவும் பசுபதிங்கும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுடா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, அவன் வரவே மாட்டான் விடுங்களேன் அப்படிங்கிறாங்க. என்ன
என்னதான் ஆச்சு, எங்கப்பா அவன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ தான் விஜய் சொல்கிறாரு. ஸோ அந்த டைம் காவேரியும் ஜாயின் பண்ணிடுறாங்க. ஸோ 2 பேருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இது. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல வந்துட்டு அவங்க விஜய் வந்து காவேரிக்காக அந்த ஐஸ்கிரீம் அங்கே போயிட்டு வந்து அந்த மாதிரி பசுபதி அந்த வேலை பார்த்தாரு இல்லையா? ஸோ அது வந்துட்டு யார் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ விஜய் தனியாக போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. ஸோ அந்த இடத்துல இந்த சிசிடிவி அந்த ஃபுட்டேஜ்லாம் வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது அந்த காரோட நம்பர் தெரியுது. ஸோ அந்த காரோட நம்பரை வச்சு பார்க்கும்போதுமே தெரிஞ்சிருது இது வந்துட்டு பசுபதி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பசுபதி தான் இந்த வேலையை பார்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிச்சுட்டு எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி வீட்டில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே போய் காவேரி வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, நான் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுங்க அப்படின்னு சொல்லி போய் சொல்லும்போதுமே, என்ன காவேரி சொல்லு அப்படின்னு சொல்லான்னு, இந்த மாதிரி ஒரு கார் வந்துச்சு இல்லைங்க, அது வந்து பசுபதியோட கார் தான், எனக்கு நல்லா தெரியும், அந்த கார் அவனோடது தான் அப்படின்னு சொல்லும்போதுமே இப்போ விஜயும் சொல்கிறாரு, ஆமாம் காவேரி எனக்கும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு. உங்களுக்கும் தெரியுமா அப்படின்றாங்க. எனக்கு அப்போ தெரியல, இப்போ தான் போயிட்டு அங்கே இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் கொஞ்சம் செக் பண்ணிட்டு வந்தேன், தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னோன்னே இப்போ தான் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஸோ அந்த ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு போயிட்டு இதை வச்சு நம்ம ஏதாவது பண்ணலாம், மர்டர் கேஸ் ஏதாவது ஃபைல் பண்ணலாம். ஏற்கனவே வந்துட்டு ஜாமீனில் தான் அவர் வெளியே வந்திருக்காரு வெண்ணிலா கேஸ்லேயே. ஸோ இப்போ திரும்பவும் அதே மாதிரி ஒரு விஷயத்த பண்ணக்கூடாது, திரும்பவும் இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லி தான் விட்டுருக்காங்க. ஸோ இவர் திரும்பவும் இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னா இதை வச்சு நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க பிளான் பண்ணுறாங்க. அதே மாதிரி பசுபதி அவங்க வீட்டில் அங்கே இருந்துட்டு இருக்கும்போதுமே கரெக்டாக போலீஸ் வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ வீட்டுக்கு போயிட்டு போலீஸை பார்த்தோன்னே என்ன இங்கே வந்திருக்கீங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அரெஸ்ட் வாரண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் மேலே அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்குறதுக்கு யார் அப்படி இங்கே கேஸ் கொடுத்தது அப்படின்னோடனே கரெக்டாக விஜய் வராரு. என்ன பசு அப்படின்னு சொல்லிட்டு உடனே, என்ன விஜய் திரும்பவும் நீ ஏதாவது ஆரம்பிச்சிட்ருக்கியா அப்படின்னோடனே, நீ பண்ணுற வேலைக்கு என்ன தான் நான் பண்ணட்டும் சொல்லு, நீயும் அமைதியாக இருக்க மாட்டேங்கிற, என்னையும் ஏதாவது நோண்டி விட்டுட்டே இருக்க, அப்போ நான் உன்னை ஏதாவது பண்ணிட்டே தானே இருக்கணும் அப்படிங்கிறாரு. நான் உன்னை என்ன பண்ணேன் இப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. காவேரியை வந்துட்டு நீ என்னென்னலாம் பண்ணங்கிறது எனக்கு தெரியும், அவள் பாட்டுக்கு நின்றுட்டு இருந்தவள காரை விட்டு என்ன அப்படியே தட்டிட்டு போயிடலான்னு பார்த்தியா, நான் இருக்கேன் என் பொண்டாட்டிக்கு, நான் காப்பாற்றிடுவேன் அப்படின்னா, ஓ தெரிஞ்சிருச்சா, தட்டி தூக்கலான்னு தான் பார்த்தேன், அந்த இடத்துல கரெக்டாக வந்து நீ காப்பாற்றிட்ட, அப்போவே எனக்கு கோவம் தான் வந்துச்சு, கண்டுபிடிச்சிட்டியா அப்படிங்கிறாரு. நீ என்னை பற்றி என்ன நினச்ச, நான் விஜய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதெல்லாம் சரி, இப்போ அதுக்கான எவிடன்ஸ் இருக்கா, நீ சும்மா சொன்னின்னா இவர் அப்படியே என்னை அரெஸ்ட் பண்ண வந்துருவாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சார் அதெல்லாம் எல்லா எவிடன்ஸும் எங்ககிட்ட பக்காவாக இருக்குது சார், அங்கே இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்துலேயுமே உங்கள் கார் நம்பர் நோட் பண்ணியிருக்கோம், ஸோ நீங்கள் தான் பண்ணீங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு, உங்களுக்கு ஏற்கனவே வந்துட்டு நீங்கள் ஜாமீனில் தானே சார் வெளியே வந்திருக்கீங்க ஜெயிலிருந்து, இப்போ திரும்பவும் நீங்கள் வந்து இந்த பிரச்சனை பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ அங்கேயுமே திரும்ப அவர் அந்த பிரச்சனை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறனால இப்போ அவரை ஜெயிலில் வச்சுட்டாங்க. ஸோ அவர் ஜெயிலில் தான் இருக்கார், அப்போ இந்த பிரச்சனையுமே வந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்பி அந்த ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு தான் அவங்க அங்கேருந்தே வந்து விஜய் கிளம்பி இங்கே வந்திருக்காரு. ஸோ அவ்வளோ சீக்கிரம் அவர் அங்கேருந்து கிளம்பி வரலை. ஸோ காவேரி எவ்வளோ தூரம் கன்வின்ஸ் பண்ணுமே, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு காவேரின்னு அவர் அத்தனை நாள் கேட்டதுக்குமே காரணம் பசுபதி இப்போ இங்கே இல்லை அப்படின்னு அவருக்கு அங்கே ஒரு கிளாரிட்டி கிடச்சதுக்கப்புறம் தான் அவர் அங்கேருந்தே கிளம்பி வந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா இப்போ பசுபதிங்கிற கேரக்டர் இப்போதைக்கு வந்துட்டு நதி ஃபேமிலிக்கு ப்ராப்ளம் பண்ணுறதுக்கு அங்கே இல்லை, ஸோ அவங்க சேஃபாக தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட தான் இந்த வீட்டில் இருக்காரு அப்படிங்கிறது அவர் எடுத்து சொல்லி புரிய வைக்கிறார். இதை கேட்ட உடனே பாட்டிக்கு வந்து அப்பாடா அவன் ஜெயிலுக்கு போயிட்டானா அப்படிங்கிற ஒரு நிம்மதி இருந்தாலும் திரும்ப அவன் வந்துட மாட்டான்ல விஜய், ஏற்கனவே வந்துட்டு வெண்ணிலா விஷயத்தில் ஒன்றை வெளியே கொண்டு வரதுக்கே அவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டோம்டா, ஆனால் அவன் மட்டும் டக்குன்னு வெளியில் வந்துட்டானே, இப்போ திரும்பவும் அந்த மாதிரி வந்துட மாட்டானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் வர முடியாது பாட்டி, ஏற்கனவே வந்துட்டு அவர் ஜாமீனில் தானே வந்திருந்தார், திரும்பவும் அதே பிரச்சனை பண்ணால் திரும்பவும் இப்போவும் அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ் தானே, அவ்வளோ சீக்கிரம்லாம் வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவரும் ஒரு ஹோப் கொடுக்குறாரு. ஸோ இந்த விஷயம்லாம் காவேரிக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது தான், ஓ அதனால தான் அவள் அப்படி சொன்னாலா, இனிமேல் பசுபதியால் பிரச்சனையே வராதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்குறாங்க. ஆமாம் பாட்டி அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அன்பரசுக்கு ஒரு மாதிரி ஆகுது, புருஷனும் பொண்டாட்டியும் கம்முன்னு இருக்காங்கன்னு பார்த்தா என்னென்ன வேலைலாம் இதுங்க பார்க்குதுங்க, இதுங்களை நம்பி இது பண்ண முடியாது, நம்ம கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவரும் யோசிக்கிறாரு. ஸோ விஜய் என்ன பண்ணுறாரு, என்ன சித்தப்பா பசுபதி இங்கே இல்லை, உங்கள் சம்மந்தி இங்கே இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க போல இருக்கே அப்படிங்கிறாரு. ஸோ அவரை வந்துட்டு டீஸ் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி கொண்டு போகிறாங்க விஜயும் அவங்க சித்தப்பாவையும். அதுக்கு சித்தப்பா வந்து வெறுப்பா கடுப்பா அது பதில் சொல்கிற மாதிரியும் போகிறது ஓரளவு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது தானே. ஸோ அந்த மாதிரி அவர் கேட்கும்போது இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, ஆமாம் எனக்கு அப்படியே கடுப்பாக இருக்குது, நான் கவலைப்படுறேன், நீ வந்து எனக்கு ஆறுதல் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. ஸோ விஜயும் சிரிச்சுக்கிட்டே போகிறாரு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பசுபதியை வந்துட்டு ஒரு வழி பண்ணிட்டு தான் விஜய் இங்கே வந்திருக்காரு அப்படிங்கிறதுனால தான் அவர் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கார், அவங்களையும் நம்பி அங்கே விட்டுட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறதையும் தாண்டி இப்போ அவங்க கங்காவோட எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் போகிற வேலை இருக்கும், பாட்டிக்கும் வயசானவங்க அத்தையும் வந்துட்டு இந்த
மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறனால தனியாக விடாமல் குமரன் இல்லாததுனால ஸோ திரும்ப அவங்க அவுட் ஹவுஸ்க்கே கூட்டிகிட்டு வந்து வைக்கிறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது. ஸோ 2 வீக்ஸ்க்கு அப்புறம் அந்த மாதிரியான எபிசோட்ஸ் ப்ரோமோ ஏதாவது வருதான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் அதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது அப்படிங்கிறது என்னோட சின்ன ப்ரெடிக்ஷன். ஸோ இப்படி தான் போகும் அப்படிங்கிறதே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளோட வீடியோக்கு சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.